அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாணவியின் பெற்றோர் படும் வேதனையை மனதில் கொண்டு தன்னைத்தானே அண்ணாமலை வருத்திக் கொண்டதாக பாஜக பெண் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கிற அவலத்தோட சாட்சி தான் இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. அதாவது பெண்கள் எல்லாம் வெளியே போகலாம், பெண்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்கணும், என்ன உடை வேணா அணிஞ்சிருக்கணும், எங்க வேணா போகலாம், என்ன வேணா பண்ணலான்னு இது பெரியாருடைய மாடல் என்ற பேச்சுல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமானது அந்த சுதந்திரம்ங்கிற பேர்ல இவங்க கொடுத்திருக்கிற இந்த போலி சுதந்திரத்திற்கு பாதுகாப்பும் கொடுத்திருக்கணும். இங்க என்னன்னா சுதந்திரம் போலியா போச்சு, பெண்கள் எல்லாம் மெட்டீரியலைஸ்டா போயிட்டாங்க, ஒரு போக பொருளா போயிட்டாங்க. ஆனா பாதுகாப்பு மொத்தமா இல்ல. எங்க வேணாலும் யாரு வேணாலும் ஒரு பெண்ணை உரிமை எடுத்துக்கலான்ற அளவுக்கு தான் இந்த சூழ்நிலை சீர்கெட்டு போயிருக்கு. அதே அந்த ஞானசேகரன் மேல வழக்கு இருந்தும் கூட திமுக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் எல்லாம் தான் இந்த நமக்கு ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களா? இந்த மாதிரி தரம் கெட்டவர்கள் எல்லாம் தான் நமக்கு ஆட்சியாளர்களா? இது ஒழிக்கப்படணும். இன்னைக்கு எங்களுக்காக ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு, அந்த தலைவர் எங்களால் விட முடியாது. இன்னைக்கு தொடர்ந்து சமுதாயத்துல ஒரு பிரச்சனைக்கு நாங்க ரோட்ல இறங்கி போராடிட்டே இருக்கிறோம். இந்த போராட்டத்தோட உச்சநிலையா தான் இன்னைக்கு அண்ணாமலை அண்ணா எங்களோட மாநில தலைவர் கடவுள் கிட்ட முறையிட்டு இது பண்ணிருக்காங்க. பெண்களுடைய சுயமரியாதைக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு நாங்க எல்லாரும் துணை நிற்போம். என்ன பண்ணணும், நம்ம நாட்டு மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி பார்த்து பண்ண முடியாத ஒரு கையால் ஆகாத திராவிட மாடல் அரசை கண்டிப்பா ஒழிச்சு கட்டுவோம். தலைவரோட முதுகில் விழுந்த ஒவ்வொரு அடியும் இவரோட முதுகில் விழுகும். அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவர்களின் சாட்டைகள் இவர் பக்கம் திரும்பும் நேரம் வெகு விரைவில் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிர் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர் நேரடி கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு எப்படிங்க காலேஜுக்குள்ள இப்படி ஒரு 15 வழக்கு இருக்கிற ஒரு குற்றவாளி எப்படி காலேஜுக்குள்ள போனாருங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. இது தொடர்ச்சியா நிறைய சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதை நம்ம அவங்கள எடுத்து இது பண்ணும்போது கண்டிப்பா அதெல்லாம் தெரிய வரும்.